தமிழ்நாட்டில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறையின் அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த துறையை ஊக்குவிப்பதற்கு, இந்த துறையை வளர்த்தெடுப்பதற்கு ஏராளமான திட்டங்களை ஏற்படுத்தி உலகம் முழுவதும் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் சாதிக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கான அந்த கட்டமைப்பு என்பது இன்றைக்கு இந்திய அளவில் பேசப்படும் ஒன்றாக உருவாகி இருக்கிறது. தொகுதிக்கு ஒரு உள் விளையாட்டு அரங்கம் சென்னையில், குறிப்பாக சோழிங்கநல்லூர் பகுதியில், செம்மஞ்சேரி பகுதியில் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் 300 கோடி ரூபாய் செலவில் ஒரு விளையாட்டு அரங்கம் என்று பல்வேறு வகைகளில் தமிழ்நாடு என்பது இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாகவே இன்றைக்கு திகழ்கின்ற வண்ணம் பல்வேறு நிகழ்வுகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு துணை முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டையை பொறுத்தவரை ஏற்கனவே தமிழக மகளிர் மட்டுமே பங்கேற்கிற வகையில் ஒரு கபடி போட்டி ஒன்று, மாநில அளவிலான கபடி போட்டி ஒன்று நடத்தப்பட்டு இதே இடத்தில் ஒரு 3 நாட்கள் நடைபெற்ற கபடி திருவிழா என்கின்ற வகையிலான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. தினந்தோறும் ஒரு 7-8 பார்வையாளர்கள் கலந்து கொண்டு 3 நாட்கள் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் திரைத்துறை பிரபலங்கள் ஏராளமான பேர், சத்யராஜ், தேவயானி, MS பாஸ்கர், அதேபோல் வடிவேலு போன்ற ஏராளமான திரைக்கலைஞர்கள் பங்கேற்று அந்த போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சைதை தொகுதியில் இருக்கிற 200க்கும் மேற்பட்ட கிரிக்கெட் அணிகள் பங்கேற்று ஒரு 3000 இளைஞர்கள் பங்கேற்ற ஒரு மகத்தான கிரிக்கெட் திருவிழா நடைபெற்றது. அதுவுமே ஒரு மிக சிறப்பான வகையில் நடைபெற்று முடிந்தது. மார்ச் 1ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய பிறந்த நாளினை ஒட்டி மார்ச் 1 மார்ச் அலாங் வித் சைதாப்பேட் பீப்புள் என்கின்ற தலைப்பில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கான வாக்கத்தான் ஒன்று நடத்தப்பட்டது. சைதை தொகுதியைச் சேர்ந்த உடற்பயிற்சியின் மேல் அக்கறை கொண்ட ஆர்வலர்கள் சற்றொப்ப 20,000 பேர் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி என்பது கடந்த மாதம் 1ஆம் தேதி சைதாப்பேட்டையில் நடத்தப்பட்டது. இப்படி விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருக்கிற சைதை தொகுதி இளைஞர்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஏராளமான திட்டங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் சைதை தொகுதியின் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையில் முதல் நிகழ்வாக வாக்கு சேகரிக்கிற பணி இளைஞர்களிடையே தொடங்கி இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. இளைய சமுதாயத்தினரை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கிற பணியினை இன்று காலை நானும் நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பகுதி கழகத்தின் செயலாளர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்திருக்கிறோம். ஏராளமான சற்றேறக்குறைய 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இந்த மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகளில் கிரிக்கெட்டில் ஆர்வத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே வாக்குகளை கேட்டிருக்கிறோம். எல்லோருமே இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். 100% மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கருத்தை வலுப்படுத்துவதற்கு திமுகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம் என்கின்ற வகையில் இன்றைக்கு உறுதி சொல்லியிருக்கிறார்கள். ஜனநாயக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நேற்று மாலை அறிவித்த அந்த வேட்பாளர் பட்டியல் குறிப்பாக 164 பேரில் 125 பட்டதாரிகளை அறிவித்திருக்கிறார்கள். ஆக ஒரு மிகப்பெரிய அளவில் படித்தவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் 80% மேலான இந்த படித்த பட்டதாரிகளை இன்றைக்கு வேட்பாளர்களாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாகவும் சிறப்பாகவும் 18 மகளிருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 15 மருத்துவர்கள், 17 பொறியாளர்கள், 29 சட்டம் பயின்றவர்கள், 7 முனைவர்கள் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான அந்த கல்வி தகுதியை பெற்றவர்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு வேட்பாளர்களாக களமிறக்கியிருக்கிறார். எனவே களமிறக்கப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த 164 வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில்
போட்டியிடுகிற 11 தோழமை இயக்கங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, 234க்கு 234ம் வெற்றி பெறும் என்கின்ற அளவில் இன்றைக்கு தமிழகமே எழுச்சி கோலம் பூண்டிருக்கிறது. சவால்னு எதுவும் இல்லைங்க, சாதனைகள் தான் முன்னிறுத்தப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ஆற்றியிருக்கிற பணிகள் இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவுக்கான எடுத்துக்காட்டு பணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. காலை உணவு திட்டத்தை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்கள் பின்பற்றுவது என்பதையும் கடந்து வெவ்வேறு கனடா, இலங்கை போன்ற பல்வேறு நாடுகளும் பின்பற்றுகிற வகையிலான திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் 48, இதயம் காப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண் போன்ற திட்டங்கள், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இப்படி நூற்றுக்கணக்கான சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வாக்காளர்களை மிகப்பெரிய அளவில் சென்றடைந்திருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் 1,31,00,000 பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் 2,58,00,000 பேர் பயனடைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் 4-5 பேராவது இந்த அரசின் திட்டங்களினால் பயன்பெறாதவர்களே இல்லை என்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாடு முழுவதிலும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான எழுச்சி அதிகரித்து வருகின்றிருக்கிறது.